ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்பவும் போல் பழைய ஸ்வீட்ஸே செஞ்சு தீபாவளியை கொண்டாடாமல் இந்த புது ஸ்வீட்டோட உங்கள் தீபாவளியை கொண்டாடுங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நேற்றே சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் கழுவி காய வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா நையை அரைச்சிட்டு வந்து நல்லா நம்ம ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். திரும்ப குருணை வந்ததுன்னா அதையும் திரும்ப ரெண்டாவது முறையாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு இதில் போட்டு இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எத்தனை முறை வருதோ அத்தனை முறை சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சலிச்சாச்சு. நல்ல மாவு நைஸாக இருக்கணும். கொஞ்சம் குறகுறப்பு இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக ரொம்ப குறகுறன்னு ரவை மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நம்ம முறுக்கு மாவு பதம், அதாவது சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு இப்போ செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அங்கங்கே உப்பு கரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வெறும் மாவோட உப்பை நல்லா கலக்கிடலாம். கலந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யையும் ஃபஸ்ட்டு நம்ம மாவோட நல்லா பிசைஞ்சு விடலாம். பிசையும் போது நல்லா மாவு கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி பதம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தா போதும். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப போட்டு அமுத்தி ஹார்டாலாம் பிசையாதீங்க. லைட்டாக பிசைஞ்சாலே சேர்ந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நெய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நல்லா அது பதமாக வரும். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எல்லாம் சேர்ந்து வர்ற வரைக்கும் பிசைஞ்சு விடுங்க. இப்போது சைட்லேயே நம்ம கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், நம்ம இப்போ தேன்குழல் அச்சு அந்த இதை எடுத்து போட்டிருக்கேன். இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ நெல்லுகளாக இருக்குதுன்னு அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மாவு எடுக்கும்போதே உங்களுக்கே தெரியும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொங்கி வந்து அதோட நிறுத்திக்கோங்க. நீங்கள் இதை ஷேப்பாக முறுக்கு மாதிரி தான் போடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. சும்மா எப்படி போட முடியுதோ அப்படியே போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த பாசிப்பருப்போட கலர் வரும். அந்த கலர் வந்தோடனே நம்ம இதை அதிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து இதே மாதிரி அடுத்து இருக்கிற ஒன்றொன்றையும் திரும்ப போட்டு இதே ஒரே மாதிரி கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா முறுக்கையும் நம்ம இது மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இப்போ அரை மூடி தேங்காவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டி பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கரண்டியோ இல்லை கை வச்சோ நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் போதுமானதாக இருக்கும். அரை கப் அளவுக்கு வெல்லம் போட்டு அதை மூழ்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு அதை மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிகளெல்லாம் உடச்சி விடுங்க. நல்லா கரைஞ்சி ஒரு க்ரீம் மாதிரி நல்லா திக்காக வரும். இந்த பதம் வந்தோடனே மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா சுற்றி விட்டுட்டே இருங்க. திரும்ப நல்லா பொங்கி வரும். அந்த பொங்கி வர்ற ஸ்டேஜ் வந்த உடனே சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பொங்கி வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து வரும்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா திக்னஸாக சுற்றி ஒட்டிட்டு வருது பாருங்கள் அந்த நுரை. இது தாங்க பதம். ஸோ இந்த பதத்தை உங்களுக்கு உருட்டுற பதம் எடுக்கணும். ஸோ இது எப்படின்னா, ஒரு தட்டில் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் போட்டு இந்த மாதிரி உருட்டுங்க. உருட்டினீங்கன்னா எல்லாம் சேர்ந்து கையில் எடுக்க வரும். அப்படி எடுத்து உருட்டினோன்னா அது அப்படியே சாக்லேட் மாதிரி நிற்கும். அப்படி நின்னா அது தாங்க கரெக்டான பதம். இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சு அந்த முறுக்கு எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 விதமாக சாப்பிட்றதுக்கு வேணும்னா பாதியாக உடைக்கணும். இப்போ நான் மொத்தமாகவே இதை செஞ்சுட்டு 2 பேட்டராக நம்ம பிரித்து காய்ச்சிடலாம். இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் அது கூட சேர்த்து கலந்து விட ஆரம்பிக்கலாம். எல்லா வெல்லத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது எல்லா பக்கமும் ஒட்டி அடியில் வெல்லம் தேங்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் வேறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நல்லா அதை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் இப்படியே அள்ளி சாப்பிட்றதுக்கு இப்படியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு மொத்தமுமே ஸ்வீட் பால்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா கையை வச்சு பிசைஞ்சு குட்டி குட்டியாக ஆக்கி நம்ம உருண்டை பிடிக்கணும். கைகளால் ஃபஸ்ட்டு நான் உடச்சி விட போகிறோம் ஃபுல்லாகவே. பாருங்கள், அடியில் வெல்லம் நிற்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அது அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 1/4 கப்பு தேங்காய் பாலையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா மொத்தமும் சேர்ந்து
ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு வரும். இந்த மாதிரி பதம் வரும்போது அதை இறக்கி வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம அதை உருண்டைகளாக பிடிச்சும் வச்சுக்கலாம். இல்லை அப்படியே வச்சிங்கனாலும் அது அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். ஜீரணி மாதிரியும் இருக்காது, அதே சமயம் பர்ஃபி மாதிரியும் இருக்காது. இது ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய மற்ற வீடியோக்களும் இதோட பின் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். மேலும் என்னுடைய சமையல் வீடியோக்கள் எல்லாமே செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மனோகரம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற சமையல் வீடியோக்களுக்கு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.